நண்பர்களே, இன்னைக்கு என்ன குழந்தைக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் நமக்கு இன்னொரு ஸ்பான்சர் மாட்டியிருக்கு நண்பர்களே. இன்னொரு ஸ்பான்சர் மாட்டியிருக்கு. இணைந்து வழங்குவோர் ஹரிஸ்டோன். அதாவது நம்ம சூர்யா நகரில் இருக்குது நம்ம லாட்ஜு, நம்ம நண்பரோட அண்ணனோட லாட்ஜு ஹரிஸ்டோன். ஓகேங்களா? சூர்யா நகரில் இருக்குது. நான் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்கேன். நேற்று ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஹோட்டல் ரூம் புக் பண்ணணும்னா மதுரை வந்தீங்கன்னா நம்ம சூர்யா நகர், நம்ம அழகரோல் மெயின் ரோட்டில் சூர்யா நகர் இருக்குது. அங்கே ஹரிஸ்டோன் ஹோட்டல் இருக்குது. ஓகேங்களா? அந்த சூர்யா நகர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 100 மீட்டர் தான். நீங்கள் வாங்க, அங்கே ஸ்டே பண்ணலாம். சூப்பராக ரூம்ஸ்லாம் இருக்குது, கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நிகழ்ச்சியை மதுரை 14. நமக்கு எப்பயுமே லட்சுமி ஸ்டோர் தாயா. நிறையா பேர் கேட்குறீங்க, இந்த லட்சுமி ஸ்டோர் என்னையா கொடுத்தாரு? அன்பை கொடுத்தாரு. அங்கே நான் டிரைவராக இருக்கேன், அதனால தான் வீடியோ. இதெல்லாம் ப்ரமோஷன் கிடையாது, அன்பு பாசத்துக்காக போடுற வீடியோ. நண்பர்களே, நீங்கள் நினைப்பீங்க ப்ரமோஷன் காசு வாங்கிட்டு சச்சா. நான் வண்டிக்கு போனால் சார் சம்பளம் தருவார், ஆக்டிங் டிரைவர். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மகளுக்கு இன்னைக்கு 2வது நாள் ஸ்கூலுக்கு போகுது. என்னடா திறக்க முடியல? என்ன மல்லு கட்டுற? என்ன பெரிய சோறு? இன்னைக்கு என்ன சாப்பாடு? நெய் சாப்பாடா? இது என்னது மதுக்கு சாப்பாடா? இது என்ன சாப்பிட்ற? உப்புமாடா? மது உப்புமா சாப்பிடுங்க. மதுமா உப்புமா சாப்பிடுங்கடா. அட சாப்பிடுங்க, நல்லா ரொம்ப நல்லதா. நண்பர்களே, அருமையான சாப்பாடு. என்ன சாப்பாடு? சாம்பார் சாதமா? ஆஹா, பல வகை காய்கறி போட்டு சாம்பார் சாதம் பண்ணி பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு பாருங்க. நேற்று தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு, நாளைக்கு லீவு நண்பர்களே. சனி ஞாயிறு, டியூஸ்டே தினேஸ்டே. நாளைக்கு வருது டியூஸ்டே தினேஸ்டே. நாளைக்கு சாட்டர்டே சண்டே. ரைட், ஓகே. நேற்று அங்கே படுத்த ஒய்பை அந்த ஹரிஸ்டோன் லார்ஜுக்கு வீடியோ பண்ண போல் ஒய்பை இருக்குன்றாங்க. அங்கே நான் ஒய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே பெரிய காமெடி ஆகி போச்சு. ஆனால் அதுக்கு பேர் ஒய்ப்பு இல்லைங்க, ஒய்பைங்கன்றாங்க. நல்லா இருக்குது ரூமு. ஹரிஸ்டோன் சூப்பராக இருக்குது லாட்ஜு. போய் நீங்கள் தங்கி என்ஜாய் பண்ணுங்கள். கப்பல்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, கம்மியான பட்ஜெட்டில் நம்ம சூர்யா நகர், நம்ம அழகரோல் மெயின் சூர்யா நகரில் ஹரிஸ்டோன் லாட்ஜ் இருக்குது. போய் தங்கி சந்தோஷமாக இருங்க. கம்மியான பட்ஜெட்டில் ரூமு தான். இன்னைக்கு பூரா ஸ்பான்சர் பிடிச்சிருக்கு நண்பர்களே. இன்னும் பிள்ளைக்கு தான் இது பீஸ் கடை தான் ரெடி பண்ணணும். என்ன பண்ண போகிறது இல்லை. உனக்கு பீஸ் பைய கட்ட அவசரப்படாத. ஆமாம், அம்மா நல்லா கட்டி போதுமாப்பா. போதுமாம்மா? பெரிய நெய் ஊற்றிருக்க மாதிரி தான் பேசுவா. நெய் வாங்கி கொடுத்தியா? லேட் ஆச்சு. பள்ளிக்கூடம் போது படியே சும்மா வெறுப்பாயிரு. அப்புறம் நீ டென்ஷன் என்னென்ன? ஐயோ, எனக்கு எச்சு ஊர் நண்பர்கள் இருந்தால் ஒரு வட்டு கொடுக்குறேன். இருடாம்மா, அப்பா வேற சொல்கிறா, மீசமணி மகன் சொல்லுவேன். நாங்கள் தன்னால் நிற்கி பாரு. போதுமா? அடா, உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடு. ஏன் பிள்ளைகளுக்கு கொடு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடு. இந்தா அவ்வளோதான் இருக்குது. போய் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுமா. நானா போய் என்ன பண்ணி நான் படிக்க போடலாம். அடுத்த வீடு போன களவாண்டி சாப்பிடுவேன். அப்போ எனக்கு சோறு கிடைக்கல. நான் களவாண்டதுப்பே என்னை டீச்சர்லாம் அடிப்பாங்க. ஏன்டா களவாணி போல, ஏன்டா களவாண்டிக்கிறேன். உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். யூடியூப்பில் உங்களுக்கு பணம் வருது, லட்சம் கோடியாக வருது. 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம். வந்து 6 மாதம் ஆச்சு நம்மளுடைய பணம் யூடியூப்பில் வந்து கேவலமாக போய்கிட்டு வண்டி. சருத்தேன் இப்படி சொல்லி புடப்பு ஓட்டிக்க வேண்டியதான். என்னது? உருளைக்கிழங்கா? கிழங்குலே சிறந்த கிழங்கு உருளைக்கிழங்கு நண்பர்களே. தக்காளி வாயுதே இந்த கிழங்கு தின்னோம்னா. ஆனால் என் பிள்ளைகளுக்கு பிடிச்ச அட புட்ரி படிக்கிறவள சாப்பிட்டு லூசுப்பையில் படிக்கிறவள சாப்பிட்டு தூங்கட்டும். சாப்பிடு, என்ன மாதிரி தூங்கு. நான் பாரு மண்பிள்ளை மற்ற பிள்ளைகள மாதிரி என் பிள்ளையில படி வைனா அடிக்க மாட்டேன். அதுகளாக படித்து அதுகளாக முன்னுக்கு வரணும். நம்ம கண்டிக்கிறதுக்கு வேலையே கிடையாது நண்பர்களே. கண்டிக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து அயோக்கிய பையன், நான் படிப்பறி இல்லாதவன். என் பிள்ளை நல்லா படிக்கணும் ஒரு ஆசை, படிக்கட்டும். அதுவும் நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். படிக்க வைக்கலாம். பிள்ளைகள் எந்த பிள்ளைகளும் கண்டிஷன் பண்ணக்கூடாது.
அதுகளா படிக்குங்க. சரி சரி. நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு. எத்தனை ரோட்டில் படுத்துக்கிட்டு வீடியோ போட்டு வந்தேன் 10 ரூபா சம்பாதிக்க. அது என்ன மாதிரி என் பிள்ளை முட்டை தான் வாங்கும். அது என்ன மாதிரி நீ இந்த தடவை பாரு பிள்ளை எப்படி வரும்னு வரும். ஆமாம், எப்படி வரும்? 2 முட்டையோட வருமா? டாப்பில் வரும். டாப்பில் வரும். சரி சரி சரி. இந்த சரி மது. ஆமாம் சரி, நீ கிளம்ப ஓடுறா. லேட் ஆயிடுச்சு. தண்ணி பிடிச்சியா? போய் 3ஆவதுல டாப்பில் வரும். அம்மா மது கிளம்பிடுச்சு. சரிம்மா கிளம்பிடுச்சு. போயிட்டு ஓகே நண்பர்களே, ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு. தங்க பிள்ளை போயிடுச்சு. அம்மா உன்னைய ஸ்கூலுக்கு அமுச்சு விடணும். ஏந்தி தள்ளி உட்கார், தள்ளி உட்கார். எனக்கு ரொம்ப பசிக்கும். உனக்கு நான் சோத்தை கட்டிட்டு அப்படி போகிறேன். ஐயோ அப்பா தண்ணி கொட்டி போச்சே. ஏமா இப்படி உட்கார ஒரு ஒரு சேர் தான் போட்டு உட்காரலாம்ல மது. படபடன்னு வருது. எனக்கு பசிக்குது. இந்த சோறை பார்த்தோம். டென்ஷன் பண்ணதே காலங்காத்தில் இருக்கீங்க எல்லாரும். யூனிஃபார்ம் நனைஞ்சிருச்சா? இல்லை 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 இல்லை, அங்கே விட்டு இங்கே நனையுதா? வராமது போதுமாடா. போதுமா? பரவாயில்ல, பிள்ளை டிஃபன்லாம் எம்டியாக கொண்டு வந்துச்சு. அப்போ பசி உலகம் அதே சாப்பிட்டுச்சு புள்ள. சாப்பிட்டோம்னாமா டெய்லி சாப்பிடுவா. ஆமாம் இந்தரா போதுமாடா. பாரு இன்னும் வச்சுக்கா. உருளைக்குழம்பு இன்னும் வச்சுக்காடா. சொல்லு. சிக்கனு சித்தப்பு சித்தப்பு வர்றாளே வர்றாளே. இன்னைக்கு சாம்பார். அடவக்கா அடி இருடி ஏண்டி முடி நீ சாப்பிடுகிறீங்க. கட்டி பாரு தெரியும். கட்டி பாரு தெரியும். சமைச்சு பாரியா அப்ப தெரியும். நான் தின்னு பாரு தெரியும் அப்ப. காலை மினி டிஃபன் நண்பர்களே. குக்கர் சோட்டை போட்டு அடிச்சுட்டு மினி டிஃபன். உருள் இது போடலையா? பெருங்காயத்தூள்லாம் போட்டுருக்கா. ஆமாடி வாய்வு ஏர் போகாத போகிறான். உரைக்கிடுவான். என்னதுப்பா உரைக்குது? இது என்னது? உப்புமா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாரு. நல்லா இருக்காப்பா மது? சாப்பிடணும்ப்பா, அப்பதான்ப்பா நாக்குல எல்லாம். வெங்காயத்தோட ஒதுக்கிடுவா. வெங்காயம் இந்த வெங்காயம் சாப்பிடுப்பா. சின்ன வெங்காயம் நல்லது, சளிக்கெல்லாம் சாப்பிடு. சளி இருக்கும்போது ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து நறுச்சுன்னு கடிச்சேன்னா இந்த நாசியில் போய் அந்த சாறு ஏறிச்சுன்னா உடனே சளி நின்றுடும். வெங்காயத்தோட சாப்பிடுன்னு சொன்னேன். சொல்லு பேச்ச ஃபர்ஸ்ட். நல்லா இருக்குமா? என்ன பழைய இட்லி உப்புமாவா? ஆமா நல்லா இருக்கு. தண்ணி வடிது. சரிப்பா நீ சாப்பிடுப்பா. சாம்பார் சாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு போல முறை வேற சொல்லுவியா? ஆஹா. கொஞ்சம் சாம்பார் சாதம் சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட முடியும்ல. டேஸ்ட் பாரு. போதும் போதும். இல்லை உள்ள ஏய் சாப்பிடுல. டேஸ்ட் பாரு டேஸ்ட். உண்மையிலே யூடியூப்பில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த பொங்கல். இந்த சாப்பாடு சத்தியமாக நல்லா இருக்கு. சுவையாக இருக்கு. ஆஹா. தண்ணி இருக்கப்பா? இல்லை ஒட்டி போச்சுடா. கெட்டு போச்சா? ஒட்டி போச்சு. சுட்டு பொசுக்குதுப்பா. ஆஹா.
ஒரு கை சோத்துக்கு ஒரு வண்டி தண்ணி குடி. விலங்கு இனியதோர் காலை வேளையிலே உங்களையெல்லாம் சந்தித்ததில் இந்த மதுரை மீசமணி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகேங்களா? நீங்கள் இது மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்கன்றதுக்காக தான் அந்த வீடியோ. உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்பயுமே அன்பாக சமைச்சு கொடுங்க. அன்பாக சமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாத்தான் இருக்கும். நீங்கள் கோவப்பட்டு சமைச்சு கொடுத்தீங்கன்னா அது ருசியாக இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அதனால் பிள்ளைகளுக்கு எப்பயும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் சமைச்சு கொடுங்க. தாய்மார்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்நிகழ்ச்சியை தூத்துவளங்கூர் மதுரை 14 சொல்லி விடைபெறதுக்கு முன்னாடி இணைந்து வழங்குவோர் நம்ம அரிஸ்டோன் சூர்யா நகர் இப்போ நமக்கு புதுசாக வந்திருக்கு. அதனுடைய லாட்ஜ் நல்லா இருக்கணும். அந்த ஓனர் அருமையான ஓனர். அங்கே மேனேஜர் அண்ணன் ரவி அண்ணன் ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. உங்களுடைய பணி சிறக்க இந்த மீசப்பணி சார்பாக வாழ்த்துக்கள். அப்புறம் உங்கள் ஆப்போசிட்டு உங்களோட வேலை செய்கிற ஆப்போசிட்டு நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லி உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். சு